ஓம் சாந்தி 25/3/2024. இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு தன்மையுடையவராகி ஞானத்தை சிந்தனை செய்தால் மகிழ்ச்சி மற்றும் போதை இருக்கும். நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆசிரியராகி விடுவீர்கள். கேள்வி: எந்த ஆதாரத்தில் உள்ளுக்குள் மகிழ்ச்சி நிலையாக இருக்க முடியும்? பதில்: பிறருக்கு நன்மையை செய்து அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தும் போது நிலையான மகிழ்ச்சி இருக்கும். இரக்க மனம் உள்ளவராக ஆகுங்கள், அப்பொழுது மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். இரக்க மனம் உள்ளவராக ஆகக்கூடியவர்களுக்கு புத்தியில் இருக்கும், ஆஹா, எனக்கு அனைத்து ஆத்மாக்களின் தந்தை கற்பித்துக் கொண்டு இருக்கிறார், தூய்மையாக்கிக் கொண்டிருக்கிறார், நான் உலகின் எஜமானன் ஆகிறேன். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அவர்கள் தானம் செய்தபடி இருப்பார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார், குழந்தைகளே, இந்த ஓம் சாந்தி என்பதை யார் கூறியது? ஆம், சிவபாபா கூறினார். ஏனென்றால் இவர் அனைத்து ஆத்மாக்களின் தந்தை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். ஒவ்வொரு கல்பமும் இந்த ரதத்தில் தான் வந்து கற்பிக்கிறேன் என கூறுகிறார். இவர் கற்றுத்தரக்கூடிய ஆசிரியராக ஆகியுள்ளார். ஆசிரியர் வந்தால் காலை வணக்கம் கூறுவார், குழந்தைகளும் காலை வணக்கம் என்று கூறுவார்கள். ஆத்மாக்களுக்கு பரமாத்மா காலை வணக்கம் கூறுகிறார் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். லௌகீகமான முறையில் காலை வணக்கத்தை பலரும் கூறுகிறார்கள். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை கற்பிக்க வருகிறார். குழந்தைகளுக்கு முழு மரம் அல்லது நாடகத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு படிப்பு கற்றுத் தருகிறார். அவர் நம்முடைய தந்தை, ஆசிரியர், குருவாகவும் உள்ளார் என்ற நம்பிக்கை முழு நாளும் புத்தியில் இருக்க வேண்டும். அவரை படைப்பவர் என்று கூறுகின்றனர். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களை படைப்பது இல்லை, நான் விதை ரூபமாக இருக்கிறேன் என்று புரிய வைக்கிறார். இந்த மனித சிருஷ்டி மரத்தை பற்றிய ஞானத்தை உங்களுக்கு கூறுகிறேன். விதையை தவிர வேறு யார் இந்த ஞானத்தை கொடுப்பார்கள்? மரத்தை அவர் படைத்தார் என்று கூற மாட்டோம். குழந்தைகளே, இது ஆரம்பமும் முடிவும் இல்லாதது என்று கூறுகிறார். தந்தை ஞானக்கடல் என்று கூறப்படுகிறார். அனைத்தும் அறிந்தவர், அதாவது மரத்தின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை அறிந்துள்ளார். தந்தைதான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாகவும் ஞானக்கடலாகவும் இருக்கிறார். அவருக்குள் தான் முழு ஞானமும் உள்ளது. அவர்தான் வந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். அனைத்து மனிதர்களும் கேட்டபடி இருக்கிறார்கள். அமைதி எப்படி ஏற்படும் என்று அமைதியை அமைதி கடல் தந்தைதான் உருவாக்குகிறார் என்று நீங்களும் கூறுவீர்கள். அவர் அமைதி, சுகம் மற்றும் ஞானக்கடலாக இருப்பார். என்ன ஞானம்? சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானம். அந்த மனிதர்கள் சாஸ்திரங்களை கூட ஞானம் என்று புரிந்து கொள்கின்றனர். இப்படி சாஸ்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் உள்ளனர். அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அவரே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் மற்றும் சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானத்தையும் கூறுகிறார். அவருடைய வருகையின் போதுதான் அமைதி உருவானது என்பதை கூட புரிந்து கொள்கிறீர்கள். முக்தி தாமத்தில்தான் அமைதி இருக்கிறது. சாந்தி தாமத்தில் அனைவருமே அமைதியில் இருந்தோம் என்பது யாருக்கும் தெரியாது. அமைதி எப்படி ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ராஜ்யத்தில் இங்கே கண்டிப்பாக அமைதி இருந்தது. ராமராஜ்யத்தில் அமைதி தேவை. ராமராஜ்யம் எப்போது இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. எவ்வளவு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்பதை
தந்தை அறிவார். ஆத்மாக்கள் அனைவருக்கும் நான் தந்தையாக உள்ளேன். இப்படி வேறு யாரும் கூற முடியாது. அனைத்து ஆத்மாக்களும் இப்போது இங்கே இருக்கிறார்கள். முதலில் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். பிறகு சுகதாமத்திலிருந்து துக்கதாமத்திற்கு வந்தார்கள். இந்த சுகதுக்கத்தின் விளையாட்டு எப்படி உருவாகியுள்ளது என்பது யாருக்கும் தெரியாது. போய் வரக்கூடிய விளையாட்டு என்று வெறுமனே சொல்லிவிடுகின்றனர். அவர் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தை என்பது இப்போது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. அவர் நமக்கு ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்து சொர்க்கராஜ்யத்தை உருவாக்குகிறார், நமக்கு கற்பிக்கிறார். அவர் கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் தான் தேவதைகளாக இருந்தீர்கள். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை உங்களுக்கு ஞானத்தை கற்பிக்கிறார் என்று வேறு யாரும் கூற மாட்டார்கள். எவ்வளவு எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய நாடகமாக உள்ளது. அவர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிடுகின்றனர். இது 5000 வருடங்களின் விளையாட்டு. அமைதி 2 விதமானது என்று இப்போது நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். ஒன்று சாந்தி தாமத்தினுடையது, மற்றொன்று சுகதாமத்தினுடையது. அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நமக்கு ஞானம் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. இது எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை. எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அல்லவா? அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் அவரை அல்லாஹ், இறை தந்தை, பிரபு என்றெல்லாம் கூறுகின்றனர். அவருடைய படிப்பும் உயர்ந்ததாக இருக்கும். இது முழு நாளும் உள்ளுக்குள் இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு தினம் தினம் புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். புது விதத்தில் படிப்பிக்கிறேன். பிறகு நீங்கள் பிறருக்கும் கற்பிக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் தேவிகளுக்கு அதிகமான மதிப்பு உள்ளது. உண்மையில் இந்த பிரம்மாவும் பெரிய தாயாக உள்ளார். இவரை தந்தை என்று மட்டும்தான் கூறுவார்கள். தாய், தந்தை என்று இவர்களை கூறுவார்கள். இந்த தாயின் மூலம் தந்தை உங்களை தேர்ந்தெடுக்கிறார். குழந்தைகளே, குழந்தைகளே என்று அழைக்கிறார். நான் முழுமையாக 5000 வருடங்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஞானத்தை கூறுகிறேன். இந்த சக்கரம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் புதியதாக கேட்கிறீர்கள். ஞானக்கடலாகிய தந்தையினுடையது ஆன்மீக ஞானமாகும். ஆத்ம தந்தைதான் ஞானக்கடலாவார். ஆத்மா பாபா என்று கூறுகிறது. குழந்தைகளும் கூட அனைத்து விஷயங்களையும் நல்ல முறையில் தாரணை செய்கின்றனர். உள்நோக்கு தன்மையுடையவராகி இப்படி ஞான சிந்தனை செய்யும் போது அந்த மகிழ்ச்சி மற்றும் போதை இருக்கும். சிவபாபா பெரிய ஆசிரியர் ஆவார். அவர் பிறகு உங்களையும் ஆசிரியராக ஆக்குகிறார். அவர்களிலும் வரிசைப்படியாக உள்ளனர். பாபாவிற்கு தெரியும் இந்த குழந்தை நன்றாக படிக்க வைக்கிறார். அனைவரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். உங்களை இப்படி ஆக்கியுள்ள பாபாவிடம் எங்களையும் விரைவாக அழைத்து செல்லுங்கள் என்று கூறுகின்றனர். பாபா கூறுகிறார், நான் இவருடைய பல பிறவிகளின் இறுதி பிறவியிலும் இறுதியில் இவருக்குள் பிரவேசம் செய்து உங்களுக்கு படிப்பு சொல்லித் தருகிறேன். ஒவ்வொரு கல்பமும் நாம் எத்தனை முறை இந்த பாரதத்தில் வந்திருப்போம். நீங்கள் இந்த புதிய விஷயத்தை கேட்டு ஆச்சரியப்படுகிறீர்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நம்மை படிப்பிக்கிறார். பக்தி மார்க்கத்தில் அவருக்கு எவ்வளவு பெயர்கள் உள்ளன. பரமாத்மா, ராம், பிரபு, அல்லாஹ் என்றெல்லாம் கூறுகிறார். ஒரே ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெயர்கள் வைத்து விட்டார்கள். ஆசிரியரின் பெயர் ஒன்றுதான் இருக்க முடியும். பல பெயர்கள் வைத்து விட்டார்கள். எவ்வளவு அளவற்ற மொழிகள் இருக்கின்றன. சிலர் குதா, சிலர் இறைவன் என்று கூறிவிடுகின்றனர். நான் குழந்தைகளை
படிப்பு சொல்லித் தருவதற்காக வந்துள்ளேன் என்று புரிந்து கொள்கிறார். படித்து தேவதைகள் ஆகிவிட்டால் விநாசம் ஏற்பட்டுவிடும். இப்போது பழைய உலகமாக உள்ளது. அதை புதிதாக யாராக்குவார்கள்? அது என்னுடைய நடிப்பாகும் என்று தந்தை கூறுகிறார். நான் நாடகத்தின் வசப்பட்டுள்ளேன். பக்தியின் விஸ்தாரம் எவ்வளவு உள்ளது என்பதையும் கூட குழந்தைகள் அறிவார்கள். இதுவும் விளையாட்டாகும். பக்திக்கு அரை கல்ப காலம் பிடிக்கிறது. இப்போது மீண்டும் தந்தை வந்திருக்கிறார். நமக்கு கற்றுத்தருபவரும் அவர்தான். அமைதியை உருவாக்கக்கூடியவரும் அவர்தான். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்த பொழுது அமைதி இருந்தது. இங்கே அமைதியற்ற தன்மை உள்ளது. தந்தை ஒருவர்தான். ஆத்மாக்கள் அதிகமாக இருக்கின்றனர். இது அதிசயமான விளையாட்டு. பாபா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை. அவர்தான் நமக்கு ஞானம் கற்று தந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நாம் கோப கோபியர்கள். கோப வல்லபர் தந்தை என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். வெறும் ஆத்மாக்களை மட்டும் கோப கோபியர் என்று கூற மாட்டோம். ஷரீரம் இருக்கிறது. எனவேதான் கோப கோபியர் அல்லது சகோதரன் சகோதரி என்று கூறப்படுகிறது. கோப வல்லபர் சிவபாபாவுடைய குழந்தைகள். கோப கோபியர் என்ற வார்த்தையே இனிமையாக உள்ளது. அச்சுதம் கேசவம் கோப வல்லபன் ஜானகிநாதன் என்ற பாடலும் உள்ளது. இந்த புகழ் கூட இந்த சமயத்திற்கானது. தெரியாத காரணத்தால் அனைத்து விஷயங்களையும் குடுகுடுப்பை சப்தத்தை போல மாற்றிவிட்டார்கள். தந்தை அமர்ந்து உலகின் வரலாறு புவியியலை கூறுகிறார். அந்த மனிதர்கள் இந்த கண்டங்களை பற்றி மட்டுமே அறிவார்கள். சத்தியுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது, எவ்வளவு சமயம் இருந்தது என்பது பற்றி தெரியாது. ஏனென்றால் கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறிவிட்டனர். முற்றிலும் அடர்ந்த காரிருளில் இருக்கின்றனர். இப்போது தந்தை உங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை கொடுக்கிறார். அதை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் 3 காலங்களையும் உணர்ந்தவராக, 3வது கண்ணுடையவராக ஆகிவிடுவீர்கள். இது படிப்பு. தந்தை அவரே கூறுகிறார், நான் கல்ப கல்பமாக கல்பத்தின் சங்கம யுகத்தில் வந்து உங்களை புருஷோத்தமராக ஆக்குகிறேன். நீங்கள்தான் வரிசைப்படியாக ஆகிறீர்கள். படிப்பின் மூலம்தான் அந்தஸ்து கிடைக்கிறது. நம்மை எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை படிப்பிக்கிறார் எனும் பொழுது அந்த தகுதி வந்து விடுகிறது. அவர்கள் பரமாத்மா பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர், கல்லிலும் முள்ளிலும் இருக்கிறார் என்று கூறிவிடுகின்றனர். என்னென்னவெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். தேவிகளுக்கும் கூட எத்தனை புஜங்களை கொடுத்து விட்டனர். ராவணனுக்கு 10 தலைகள் கொடுக்கின்றனர். ஆக குழந்தைகளின் மனதிற்குள் நமக்கு அனைத்து ஆத்மாக்களின் தந்தை கற்பிக்கிறார் என்பது வர வேண்டும். ஆக அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனால் அந்த மகிழ்ச்சியும் கூட பிறருக்கு நன்மை செய்து அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி இரக்க மனம் உள்ளவராக வேண்டும். ஓஹோ பாபா, எங்களை உலகின் மகாராஜாவாக ஆக்கிவிடுகிறீர்களே. ராஜா ராணி பிரஜைகள் என அனைவரும் உலகின் எஜமானன் ஆவார்கள். அங்கே மந்திரிகள் இருக்க மாட்டார்கள். இப்போது ராஜாக்கள் இல்லை, வெறும் மந்திரிகள் தான் இருக்கிறார்கள். இப்போது பிரஜைகள் மீது பிரஜைகளின் ராஜ்யம். ஆக அடிக்கடி எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நமக்கு என்ன கற்றுத் தருகிறார் என்பது புத்தியில் வர வேண்டும். நல்ல முறையில் யார் படிப்பார்களோ அவர்கள்தான் முதலில் வருவார்கள் மற்றும் உயர்ந்த பதவியை அடைவார்கள். லக்ஷ்மி நாராயணர் இவ்வளவு செல்வந்தர்களாக எப்படி ஆனார்கள்? என்ன செய்தார்கள்? பக்தி மார்க்கத்தில் யாராவது மிகுந்த செல்வந்தர்களாக இருந்தார்கள் என்றால் இவர்கள் இப்படிப்பட்ட உயர்ந்த கர்மங்கள் செய்து இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. ஈஸ்வரனின் பெயரால் தான்
புண்ணியங்கள் கூட செய்கின்றனர். இதற்கு ஈடாக நமக்கு அதிகமாக கிடைக்கும் என்று புரிந்து கொள்கின்றனர். அடுத்த பிறவியில் செல்வந்தர் ஆகிவிடுகின்றனர். ஆனால் அவர்கள் மறைமுகமாக கொடுக்கின்றனர். அதன் மூலம் அல்ப காலத்திற்காக கொஞ்சம் கிடைக்கிறது. இப்போது தந்தை நேரடியாக வந்துள்ளார். வந்து தூய்மையாக்குங்கள் என்று அனைவரும் அவரை நினைவு செய்கின்றனர். இந்த ஞானத்தை கொடுத்து எங்களை லக்ஷ்மி நாராயணர் ஆக்குங்கள் என்று கூறுவது இல்லை. மனிதர்களின் புத்தியிலோ கிருஷ்ணரின் நினைவுதான் வருகிறது. தந்தையை அறியாத காரணத்தினால் எவ்வளவு துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போது தந்தை உங்களை தெய்வீக சம்பிரதாயத்தை சார்ந்தவராக ஆக்குகிறார். நீங்கள் சாந்தி தாமம் சென்று பிறகு சுகதாமத்திற்கு வருவீர்கள். தந்தை எவ்வளவு நல்ல விதமாக பேசி புரிய வைக்கிறார். கேட்கிறார்கள், ஆனாலும் கேட்காதது போல இருந்து விடுகிறார்கள். கல் புத்தியில் இருந்து தங்க புத்தியாக ஆவதே இல்லை. முழு நாளும் பாபா பாபா தான் நினைவில் இருக்க வேண்டும். கணவனுடைய உயிர் பிரிந்து பின்னால் மனைவியின் உயிர் பிரிகிறது. மனைவி மீது கணவருக்கு அளவற்ற அன்பு இருக்கிறது. இங்கே நீங்கள் அனைவரும் குழந்தைகளாக உள்ளீர்கள் என்றாலும் வரிசைப்படியாக தான். இப்படிப்பட்ட எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும் என்று தந்தை கூறுகிறார். என்றாலும் மறந்து விடுகின்றனர். உங்களை உலகின் எஜமானனாக ஆக்கக்கூடிய தந்தையை ஏன் மறக்கிறீர்கள்? மாயையின் புயல்கள் வீசும். ஆனாலும் நீங்கள் முயற்சி செய்தபடி இருங்கள். தந்தையை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைத்துவிடும். சொர்க்கவாசி தேவதைகளாக அனைவரும் ஆகிறார்கள். மற்றபடி தண்டனைகள் அடைந்து பிறகு தேவதை ஆகின்றனர். பிறகு பதவியும் மிகவும் குறைந்து விடுகிறது. இவை அனைத்தும் புதிய விஷயங்கள். தந்தையை ஆசிரியரை நினைவு செய்து கொண்டே இருக்கும் போது இவை நினைவில் வரும். நீங்கள் ஆசிரியரை மறந்து விடுகிறீர்கள். எதுவரை நான் இருக்கிறேனோ எப்போது விநாசத்திற்கான இவை அனைத்தும் புதிய விஷயங்கள் ஆகும். தந்தையை ஆசிரியரை நினைவு செய்து கொண்டே இருக்கும்போதுதான் இவை நினைவில் வரும். நீங்கள் ஆசிரியரை மறந்து விடுகிறீர்கள். எதுவரை நான் இருக்கின்றேனோ, எப்போது அழிவிற்கான சமயம் வருகிறதோ மற்றும் எப்போது அனைத்தும் இந்த ஞான யஜ்யத்தில் அர்ப்பணமாகிறதோ அதுவரை படிப்பை படிக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். அனைத்தையும் பாபா கற்பித்து விட்டீர்கள். இனி கற்றுக் கொடுக்க என்ன உள்ளது என்று கேட்கிறீர்கள். புது புது விஷயங்கள் வெளிவந்தபடி இருக்கும். நீங்கள் கேட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆக நல்ல முறையில் படிக்க வேண்டும். குசேலன் போல மாற்றம் செய்ய வேண்டியதை செய்தபடி இருங்கள். இது கூட மிகப்பெரிய வியாபாரம். பாபா வியாபாரத்தில் பரந்த மனப்பான்மையுடன் இருந்தார். ரூபாய்க்கு 1 அணா தர்மத்திற்காக ஒதுக்கினார். நஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருந்தது என்றால் அனைவருக்கும் முன்பாக நான் கொடுக்க வேண்டி இருந்தது. நீங்கள் எவ்வளவு அதிகம் கொடுப்பீர்களோ உங்களை பார்த்து அனைவரும் கொடுப்பார்கள். அப்போது அனைவருக்கும் நன்மை உண்டாகும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது பக்தி மார்க்கமாக இருந்தது. இங்கே அனைத்தையும் தந்தைக்கு கொடுத்து விட்டார் பாபா. இவை அனைத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உனக்கு முழு உலகத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறேன் என்று சிவபாபா கூறுகிறார். அழிவிற்கான காட்சி 4 புஜங்களை கொண்ட விஷ்ணுவின் காட்சியும் தெரிகிறது. ஆக அந்த சமயத்தில் நான் உலகின் எஜமானன் ஆகப் போகின்றேன் என்பது புரிந்தது. பாபாவின் பிரவேசமானதல்லவா. விநாசத்தை பார்த்தார், அவ்வளவுதான். இந்த உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழில் முதலானவைகளை என்ன செய்ய போகிறேன் என்று நினைத்தார் சிவபாபா. உடனே அனைத்தையும் விட வைத்தார். இந்த அல்பத்தை ராஜ்யம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இப்போது தந்தை உங்களுக்கும் கூட முழு பழைய உலகமும் விநாசமாக வேண்டியுள்ளது என்று புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறார். உங்களை கும்பகர்ணனுடைய
தூக்கத்தில் இருந்து எழுப்புவதற்காக இவ்வளவு முயற்சிகள் செய்வித்துக் கொண்டு இருக்கிறார். என்றாலும் நீங்கள் எழுவதே இல்லை. எனவே குழந்தைகள் ஒரு தந்தையை தான் நினைவு செய்ய வேண்டும். அவை அனைத்தும் தந்தைக்கு கொடுத்து விட்டால் ஒரு தந்தைதான் நினைவில் வருவார். குழந்தைகளாகிய நீங்கள் அதிகமாக நினைவு செய்ய முடியும். பந்தனத்தில் இருக்கும் குழந்தைகளின் செய்திகள் வருகின்றன. அவர்களை பற்றிய விவாதம் பாபாவிற்குள் சிந்தனை நடக்கிறது. பாவப்பட்டவர்கள் அடிகளை வாங்குகிறார்கள். கணவன்மார்கள் எவ்வளவு அலைகழிக்கின்றனர். நாடகத்தில் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள செய்கிறார். நாம் என்னதான் செய்ய முடியும்? கல்பத்திற்கு முன்பும் அபலைகள் மீது கொடுமைகள் இழைக்கப்பட்ட புதிய உலகம் உருவாகியே தீர வேண்டும். தந்தை கூறுகிறார், பல பிறவிகளின் கடைசி பிறவியிலும் கடைசி சமயத்தில் நான் பிரவேசிக்கிறேன். ஆக நாம் தான் அழகாக இருந்தோம், இப்போது கருப்பாக ஆகியுள்ளோம். நான் தான் முதல் நம்பரில் வருவேன். நான் கிருஷ்ணராக போகிறேன். இந்த படத்தை பார்க்கிறேன், அப்போது இது போல ஆக போகிறேன் என்ற சிந்தனை வருகிறது. ஆக தந்தை குழந்தைகளுக்கு நல்ல விதத்தில் புரிய வைக்கிறார். இப்போது பிறருக்கு புரிய வைப்பது குழந்தைகளின் வேலையாகும். நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் கோப வல்லபரின் கோப கோப்பியர் என்ற மகிழ்ச்சி மற்றும் போதையில் இருக்க வேண்டும். உள்நோக்கு தன்மையுடையவராகி ஞானத்தை சிந்தனை செய்து தந்தைக்கு சமமாக ஆசிரியராக வேண்டும். இரண்டாவது, குசேலனை போல தனதனைத்தையும் கொடுப்பதன் கூடவே படிப்பையும் நல்ல விதமாக படிக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்னால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டும். கும்பகர்ணனுடைய தூக்கத்தில் தூங்கிக் கொண்டு இருப்பவர்களை எழுப்ப வேண்டும். வரதானம், இனிமையான குணத்தின் மூலமாக அனைத்து விதமான பழக்கங்களோடு ஒன்றிணைந்து மங்களகரமான சந்திப்பை கொண்டாடக்கூடிய அன்னப்பறவையாகுக. விளக்கம், ஹோலி பண்டிகை நாளில் பல வகையான நிறங்களோடு விளையாடுகின்றனர் மற்றும் ஒருவர் மற்றவருக்கு இனிப்பை கொடுத்து இனிமையாக்கி மங்களகரமான சந்திப்பை கொண்டாடுகின்றனர். அதே போல நீங்கள் அன்னப்பறவையாக இருக்கும் குழந்தைகள் ஒருவர் மற்றவருக்கு ஆன்மீக தன்மையின் நிறத்தை பூசி மிக இனிமையான இனிப்பை சாப்பிட தரக்கூடியவர்கள். தங்களின் கண்களின் மூலமாக, வாய் மூலமாக, செயல்பாடுகளின் மூலமாக இனிமையை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுது மங்களகரமான சந்திப்பு என்றால் அனைவரின் பழக்கங்களோடு இணைந்து செயல்பட வேண்டும். அனைவரின் பழக்கங்களோடு சந்திப்பை ஏற்படுத்துவதுதான் பாபாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம். இதன் மூலமாக வெற்றி முழக்கம் ஏற்படும். ஸ்லோகன், விதேகி ஆவதற்கான பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சி தான் திடீரென்று வரக்கூடிய பிரச்சனையில் தேர்ச்சி அடைய செய்யும். ஓம் சாந்தி.